அதில் முதல் டோஸில் வந்து கல் வெளியே வந்தவங்களும் இருக்காங்க, 3 டோஸ் வந்து எடுத்தவங்களுக்கு கல் வெளியே வந்தவங்களும் இருக்காங்க. அது ஒரு சிலருடைய உடம்பு வாக்கு பொறுத்து அந்த மருந்து வந்து வீரியத்தை குறைச்சும் காமிக்கும், அதிகப்படுத்தியும் காமிக்கும். அவங்களும் நல்லா இதான் போனாங்க. ஆனால் இது ஃபெயிலாருங்கிறதுக்கு வார்த்தைக்கு இடமே இல்லை. வர்றவங்க எல்லாருக்கும் சரியாகுது, எல்லாத்துக்கும் சரியாகும். எல்லாம் மூலிகை தான். எங்க வேணாலும் கொண்டு போய் செட் பண்ணிட்டு போயிட்டு போறாங்க. எல்லாம் பர்சனல் மூலிகை தான். அவ்வளோ கேரண்டியா செஞ்சு கொடுப்போம். 1.5 டம்ளர் தண்ணி ஊத்துறீங்க. அந்த 1.5 டம்ளர் தண்ணிய 1/2 டம்ளரா சுண்ட வைக்கணுங்க. 1/2 டம்ளரா? ஆமா. அது வடிச்சு அந்த கசடை வெளியில் போட்டு அந்த தண்ணிய 2 வாயில வெது வெதுப்பா இருக்கும். இவ்வளவு எடுக்கலாமா? ஓகே ஓகே எடுக்கலாம். டெய்லர்ல இல்லவே இல்லைங்க. அவ்வளோ கேரண்டி அடிச்சு சொல்லுவேன். வந்தீங்களே குணமாக்கி வழியெல்லாம் நிப்பாட்டிட்டு தான் அனுப்பிச்சு விடுவேன். வழியாடெல்லாம் அனுப்பவே மாட்டேன். நடுவழியில் போய் ஏதோ அவங்களும் ஏதோ பண்ணிட்டாங்களா என்ன பண்றது, அதனால நல்லா இருக்கு அப்புறம் அனுப்பலாம். ஒரு 1 ஹவரா உட்கார வச்சு தான் அனுப்பிச்சுடுவேன். அது மாதிரி மூலிகை சாரெல்லாம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்தினருக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய அண்ணக்குடி அம்மா இருக்காங்க. 3 தலைமுறையா சித்த மருத்துவ முறையை மலை கிராம ஓரமா மக்களுக்கு சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. அவருடைய அருகில் அவருடைய புதல்வன் இருக்காரு. இவங்க ஒரு 27 வருஷமா சித்த மருத்துவ முறையை மிக சிறப்பா நுணுக்கமா கையாண்டு வராங்க. இவங்க கிட்ட போன முறை இந்த பித்தப்பை கல்லுக்கு ஒரு வீடியோ போட்டோம். உண்மையாவே ரொம்ப நல்ல ரிசல்ட். எல்லாருக்கும் யாருமே எனக்கு சரியாகலன்னு சொல்ல. ஒரு சில வலி இருந்தது, வலி நின்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில வாமிட் வர மாதிரி இருந்துச்சு, டயர்டா இருந்துச்சு, ஜீரணம் ஆகாத மாதிரி இருந்துச்சு, வயிறு திம்முன்னு இருந்தது, அது இப்போ பரவாயில்ல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 82 வயசு அம்மா, ஒரு அம்மா, அவங்களுக்கு சுகர் இருக்கு. அவங்க வந்து கால் பிளாடரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஏஜ் ஃபேட் அதிகமாக இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குன்றதுனால இப்போதைக்கு கொஞ்சம் மருந்து மாத்திரை கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மருந்து அவங்களுக்கு நான் சஜஷன் பண்ணேன். அவங்களுக்கு ஒரு வாரத்திலேயே அந்த அம்மாவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். என்னன்னா இந்த வலியெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, நின்றுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா ஜீரணமாகுது, அசதி சோர்வு, டயர்ட்னஸ் இல்லை தம்பி, என்னமோ எனக்கு கல் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படிப்பட்ட மருந்துகள் சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக இருக்கதான் செய்யுது. அதனால உங்களுக்கும் பித்தப்பையில கல்லா, பயப்படவே வேண்டாம். உங்க அருகில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா சித்த மருத்துவத்தில் பித்தப்பைக்கு மட்டும் இல்லைங்க, 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சை இருக்கு. சரி, இப்போ இவங்க கிட்ட அப்படி என்ன மருந்துகள் இருக்கு, அப்படி ஆச்சரியம் படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இந்த மருந்துகள் கொடுத்து நடந்திருக்கு, வாங்க இந்த காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம். அக்கா வணக்கங்கா. ஐயா வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. போன முறை நீங்க போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பித்தப்பை கல்லுக்குன்னு போட்டிங்களா, இது நல்ல ரெஸ்பான்ஸ். ஏன்னா நானும் நிறைய கேட்டேன், டாக்டருங்கிட்டையும் ரிவ்யூ கேட்டேன், என்ன டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, சார் கொடுத்த எல்லாருக்குமே நல்லா இருக்கு, அதோடு சேர்த்து நம்முடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றும் போது இன்னும் ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கு, பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டாக்டர் சொன்னது இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம் சார், ஒரு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அப்டாமினல் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஹெல்த் வைஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என் உலகத்தில் ஆனதுன்னு உங்கள் 2 பேருக்கு ரொம்ப நன்றி சார் கடன் பண்ணிருக்கேன். ஏன்னா நல்ல நல்ல மருந்துகள் பார்த்தீங்கன்னாக்கா மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அது நீங்கள் உங்ககிட்ட ஒரு மருந்துனாக்கா கண்டிப்பாக உங்ககிட்டயும் நான் அந்த வீடியோ எடுத்து போடுவேன். இன்னொரு ஐயா கிட்ட ஒரு மருந்து இருக்கு, இல்லை ஒரு சித்தா டாக்டர் கிட்ட ஒரு மருந்து இருக்குன்னா அதையும் நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் ஒரு ஆசை. இப்போ இந்த பித்தப்பைக்கலுக்கு நீங்கள் 27 வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு அதாவது இந்த மருந்துகளை கொடுத்து சரி பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த மருந்துகள் கொடுக்கும்போது அவங்க வரும்போது உங்ககிட்ட வரும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாங்க? ஒரு 4-5 பேர் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். நிறைய பேர் வராங்க. ஒரு சிலர் வந்து நடக்க முடியாத கண்டிஷன்ல வந்திருக்காங்க. நடக்க முடியாது. ஏன்னா பெயின்ங்கிறப்போ ஒரு மனுஷனுக்கு பெயின் அதிகமாகிறப்போ நடக்கவே முடியாது. கார் வச்சு வந்திருக்காங்க, ஆட்டோவில் வந்திருக்காங்க. ஏன்னா 2 வீலரில் அந்த பெயினாட அவங்க உட்காந்துட்டு வர முடியாது. அப்போது அந்த வந்தவங்களுக்கு நாங்கள் உடனே ஒரு மருந்து கொடுத்துருவோம். அந்த பெயின் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த பெயின் குறையும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எங்களுடைய மருந்துகளை கொடுத்து தாட்டிடுவோம். அந்த பெயின் அவங்களுக்கு இங்கிருந்து கிளம்புறப்போ அவங்க நடந்து போகிற அளவுக்கு ரெடி பண்ணி தான் அனுப்பிச்சுடுவோம் அவங்களுக்கு. ஓ சூப்பர் சார். அப்புறம் அதை வந்து நாங்கள் அந்த மருந்து கொடுக்குறத அவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வர சொல்லுவோம். அவங்களுக்கு 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம். ஆனால் நாங்கள் கொடுக்குற வரை
சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி. நீங்க கொடுக்குற நாள் வரையும் சாப்பிடணும். ஆமாங்க. ஓகே ஓகே. சாப்பிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நாங்கள் சொல்கிற டைமில் நீங்கள் போய் மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுவோம். பார்த்துட்டு அப்புறம் ஸ்டோன் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சானா மறுபடியும் வாங்க, இன்னொரு டோஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புவோங்க. அதில் முதல் டோஸில் வந்து கல் வெளியே வந்தவங்களும் இருக்காங்க, 3 டோஸ் வந்து எடுத்தவங்களுக்கு கல் வெளியே வந்தவங்களும் இருக்காங்க. அது ஒரு சிலருடைய உடம்பு வாக்கு பொறுத்து அந்த மருந்து வந்து வீரியத்தை குறைச்சும் காமிக்கும், அதிகப்படுத்தியும் காமிக்கும். அது ஒரு உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்துகள் வேலை செய்யும். ஆனா இங்க வந்தவங்க எல்லாம் ஒருவேளை கிட்னி ஸ்டோனோட வராங்கன்னு வைங்களேன், அவங்க ஃபெயிலியர் ஆகி போயிருக்காங்களா? யாருமே ஃபெயிலியர் ஆகி போனது இல்லை. அவங்க ரொம்ப பேசுறாங்க. அவங்கள பிடிங்க. சொல்லுங்கம்மா. ஆமா நீங்க சொல்லுங்க. வணக்கம். நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களுடைய புதல்வன் சொன்னாரு, இப்போ நீங்க இந்த 27 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு பித்தப்பை கல்லுக்கு மருந்து கொடுத்துருப்பீங்கன்னா அது கணக்கில்னு சொல்லுவீங்க? கணக்கே இல்ல. கண்டிப்பா. இப்போ ஐயா ஒரு சில பேர் எக்ஸாம்பிள் சொன்னா, நீங்க ஒரு சில பேர் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்படிப்பட்ட வந்தாங்க, அருமா இவ்வளவு நாள் இப்படி எல்லாம் மருந்து எடுத்தாங்க, இப்படி எல்லாம் குறைஞ்சுன்னு சொல்லுங்களேன். யார் சொல்லுவீங்க? ஒரு சிலர் சொல்லுங்களேன். ஓப்பனா சொல்ல போனா நத்தக்கடையூர்ல இருந்துங்க, அந்த அம்மா பேர் காமாட்சி, வயசு 65 இருக்கு. அவங்க எல்லா பக்கம் போய் பார்த்துட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா, ரொம்ப வெட்டிக்கிற கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர். நான் இங்க வந்து வாந்தி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பாவமா போயிடுச்சு. அவ்வளோ ஒரு புளிச்சமே ஒரு நாத்தடிச்சுது. அவர் சரிம்மா என்ன பண்ணல அப்படின்ட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துட்டேன் வாந்தி நிப்பாட்டுறதுக்கு. அப்போ இப்போ என்னம்மா பண்ணுதும்மா, கொஞ்சம் நல்லா இருக்குதுங்கம்மா, நான் படுக்கிட்டா அப்படி தாராளமாக படுமா அப்படின்னாங்க. அடுத்து பிறகு அந்த அந்த கஷாயம் கொடுத்து பார்த்தீங்களா, வெறும் பசையா நல்லா வாந்தி வந்துச்சு. வாந்தி வந்து சாப்பாடு தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் வயிற்று வலியோட துடிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. அப்புறம் சாப்பாடு இட்லி இருந்தது, போட்டு வந்து சாப்பிட வச்சு உட்கார வச்சிட்டேன். அப்புறம் இப்போ அம்மா பண்ணுது, அம்மா எனக்கு நல்லா ஆயிடுச்சுங்க மேம். என்னம்மா மருந்தே கொடுக்கல நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க இன்னைக்கு வந்து கரெக்டாக அவங்க 1 மாதம் எடுத்துகிட்டே இருந்தாங்க பித்தப்பை கல்லுக்கு. அவங்க நான் இதெல்லாம் சாப்பிட முடியாதுமா, கசக்குமா அப்படின்னாங்க. கசக்கும், புளிக்கும், இனிக்கும் எல்லாம் தான் இருக்குது சித்த வைத்தியத்தில். நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, உங்களுக்கு யாரு நல்லா ஆகணும்னா சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சாப்பிட வச்சு கரெக்டாக அவங்க 15 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. எதுக்குமா வந்தீங்க? நான் 1 மாதம் கழிச்சு தானே வர சொன்னேன். அம்மா நல்லா இருக்குதுங்கம்மா, அதனால தாங்கம்மா சொல்லிட்டு போறாங்க. ஆமா, வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போனாங்க. பின்னாடி அவங்க நல்லா ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் வேணா எங்கேயும் எடுத்து வச்சு காமிக்கிறேங்க. அவங்க 2 பேர்த்த கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களும் நல்லா இதான் போனாங்க. ஆனா இது ஃபெயில் ஆகுறதுக்கு வார்த்தைக்கே இடமே இல்லை. வர்றவங்க எல்லாருக்கும் சரியாகுது, எல்லாத்துக்கும் சரியாகும். எல்லாம் மூலிகை தான், எங்க வேணாலும் கொண்டு போய் செட் பண்ணிட்டு போயிட்டு போறாங்க. எல்லாம் பர்சனல் மூலிகை தான், அவ்வளவு கேரண்டியே செஞ்சு கொடுப்போம். இல்ல அவங்களுக்கு நல்லா ஆகாது அப்படின்னு, பித்தப்பை தான் நல்லா ஆகுட்டால இல்லைங்க, கிட்னி கல் நல்லா ஆகும். கிட்னி கல்ல கொடுக்கலாம், தாராளமா 2க்கும் சேர்த்தே கொடுக்கலாம். 2க்கும் சேர்த்து. ஒரு சிலர் வந்து இது பித்தப்பைக்கு தான், இது வந்து கிட்னி கல்லுக்கு வேலை செய்யுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது தாராளமா நீங்க வந்து பித்தப்பை கல்லும் இது கரைக்கும், கிட்னியில இருக்கிற ஸ்டோனும் இது கரைக்கும். அக்கா இது என்ன மருந்துங்கக்கா? இது வந்து பல மூலிகைகள் செஞ்ச பொடி. இது பொடி. இதுல 1 ஸ்பூனு ஃபுல்லா எடுத்துக்குங்க. 1.5 டம்ளர் தண்ணி ஊத்துறீங்க. அந்த 1.5 டம்ளர் தண்ணிய 1/2 டம்ளரா சுண்ட வைக்கணுங்க. 1/2 டம்ளரா? ஆமா. அது வடிச்சு அந்த கசடை வெளியில் போட்டு அந்த தண்ணிய 2 வாயில வெதுவெதுப்பா இருக்கும். இவ்வளவு எடுக்கலாமா? ஓகே ஓகே, இவ்வளவு எடுக்கலாம். இவ்வளவு எடுத்து எவ்வளவு டம்ளர் தண்ணியில? 1.5 டம்ளர் தண்ணி. 1.5 டம்ளர் தண்ணியில எடுத்து போடணும். போட்டு கொதிச்சு 1/2 டம்ளரா வத்த வச்சிரணும். 1/2 டம்ளர் வத்த வச்சிரணும். வத்த வச்சு வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் குடிச்சுக்கணும். சக்கை எரிஞ்சிடலாம். ஓகே ஓகே. இது காலையில வெறும் வயித்துல? ஆமா. திருப்பி சாயந்தரம் ஒரு டைம்? சாயந்தரம். ஓகே. இது சொல்லுங்க. இருங்க, அதுக்கு இன்னும் பல வேலை இருக்கு சொல்லிடுறேன். பல வேலை இருக்கு, சொல்லுங்க. அப்புறம் அது சரியாகுது, கிட்னி கல்லும் சரியாகும், பித்தப்பையும் சரியாகும். அப்புறம் இன்னும் என்னன்னா, நம்ம கல்லீரல இருக்கிற வந்து கொழுப்பெல்லாம் பிடிஞ்சிருக்கு பாத்தீங்களா, கல்லீரல்ல ஃபேட்டி லிவர், அதுமே அதுல கரைஞ்சிட்டு வந்துருங்க. ஓ. அப்புறம் புண்ணு, அங்க ஒரு புண்ணு இருக்கு, பசியே ஆகல, நெஞ்ச கடிச்சிட்டா இருக்குது, வாமிட் வந்துட்டா இருக்குது, அதுக்கும் சரியாகும். ஆமா. அல்சர்காருக்கும் சரியாகும். சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். ரெண்டாவது இது இருக்குது பாத்தீங்களா, 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அவங்க எதில் வேணாலும் கலந்து சாப்பிடலாம். ஆனா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால மாத்திரை முழுங்கினா எப்படி முழுங்க முடியாத ரொம்ப சிரமப்படுறாங்களா, அந்த மாதிரிதான். இது எடுத்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு 3/4 ஸ்பூன் எடுங்க. எடுத்து வாழை இலையிலையோ கையிலையோ தட்டுலையோ வச்சு நெய்யோ தேனோ குழச்சி அப்படியே சாப்பிட்டு
வெந்நீர் குடிச்சுக்கலாம். வெந்நீர் குடிச்சுக்கலாம். அப்படி எல்லாம் இல்லை நான் வெந்நீர்லயே குடிச்சுக்கிறேன்னு கலந்து குடிச்சுக்கலாம். இது வடிகட்டவே தேவையில்லை. தேவையில்லை. அதெல்லாம் கர்ப்பப்பை பிரச்சனையும் சரியாகும். அந்த பொடியில. ஆமா, வீக்கம் இருந்தா அவனுக்கு உடம்பு ஃபுல்லா கட்டி இருக்குது, கொழுப்பு கட்டி இருக்குது அங்கங்க, அதுவும் கரை இதுக்கு. ஓகே ஓகே. அப்ப ஒரு மருந்து இவ்வளவு வேலைகள் செய்யுது. ஆமா நண்பர்களே, இப்ப பித்தப்பை கல்லுக்கு உங்களுக்கு மருந்து வெளிப்படையா காமிச்சிருக்காங்க. இது பித்தப்பை கல்லுக்கு மட்டும் இல்ல, கிட்னி கல்லும் கரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேட்டி லிவர், அடிஷ்னலா ஃபேட்டி லிவர், வயிற்றுல புண்ணு இருக்கு, இல்ல நெஞ்சு எரிச்சலா இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இது அற்புதமா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப அற்புதமான கூடுதலான தகவல் தான். இந்த கொழுப்பு கட்டிக்கெல்லாம் கூட சிறப்பாக வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமாக பித்தப்பை கல்லுக்கு அற்புதமாக வேலை செய்யும், கிட்னி கல்லுக்கு அற்புதமாக வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இது மாதிரி மருந்துகள் நீங்கள் நிறைய மருந்துகள் வச்சுருக்கீங்க. நிறைய பேர் உங்ககிட்ட திருப்பி கேட்குதான். நிறைய பேர் பித்தப்பைக்கு வந்து இந்த ஸ்டோனுக்காக வந்திருப்பாங்க. பித்தப்பை கல் இருக்குது, இல்லைனாக்கா அந்த பித்தப்பையே வெட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மருந்து கொடுத்து சரியா இருக்கா, இல்லை யாருக்கும் ஃபெயிலியர் ஆயிருக்கு? ஃபெயிலியர்லாம் இல்லவே இல்லைங்க. அவ்வளோ கேரண்டி அடிச்சு சொல்லுவேன். வந்தீங்களே குணமாக்கி வலியெல்லாம் நிப்பாட்டிட்டு தான் அனுப்பிச்சு விடுவேன். வழியாடவெல்லாம் அனுப்பவே மாட்டேன். நடுவழியில் போய் எதோன்னு அவங்களும் எதோன்னு பண்ணிட்டாங்களா என்ன பண்றது, அதனால நல்லா இருக்கு அப்புறம் அனுப்பலாம். ஒரு 1 hour உட்கார வச்சு தான் அனுப்பிச்சு விடுவேன். அது மாதிரி மூலிகை சாரெல்லாம் கொடுத்து தான் அனுப்பிச்சு விடுப்பேன். ஏன் நண்பர்களே, சந்தோஷமா போயிட்டு வருவாங்க. சந்தோஷமா. வலியோட வந்தவங்க வலி இல்லாம கிளம்பணும். வலியோட வந்தவங்க வலி இல்லாம கிளம்பணும். அதுல உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லையா? ஏன் நண்பர்களே, பல வருஷமா உங்களுக்கு பித்தப்பையில கல் இருக்கா? ஒரு சிலருக்கு ஒரு கல் இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய கல்லுகள் இருக்கும், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்க அது மல்டிபிளா இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த இடத்துல வீங்கி இருக்கும், ஒரு சிலர் அதனால ஒரு சிலருக்கு மஞ்ச கம்மல் எல்லாம் வந்திருக்கும், ஜாண்டிஸ் வரும். சரி, எதுவா இருந்தாலும் சரி, வயிறு திம்மனுக்கு, சாப்பிட முடியல, வாமிட் வருது, தலை சுத்துது, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரியான சித்த மருந்துகள் நீங்க எடுக்கும்போது நிச்சயமாவே படிப்படியா சரி பண்ணிட முடியும். அதனால உங்களுக்கு பித்தப்பையில கல் இருக்கா, கிட்னியில கல் இருக்கா, யோசிக்க வேண்டாம். உங்க அருகில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்காக தொடர்ந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை நிச்சயமா சரி பண்ணிட முடியும். சித்த மருத்துவத்துல 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் இருக்கு. கண்டிப்பா எடுத்து பயன்படுத்தி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது மாதிரியான மருந்துகள் எடுத்துட்டு பித்தப்பை ஸ்டோன் இல்லாம, கிட்னி ஸ்டோன் இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.